السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن سار على نهجه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாமும் ஸலவாத்தும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய திருமறையாம் அல் குர்ஆனுடைய வார்த்தைகள் என்றும், வழிகாட்டுதல்கள், பண்பாடுகள், கலாச்சாரங்கள், நாகரிகங்கள் போன்றவற்றில் மிகவும் சிறந்தது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல்கள், பண்பாடுகள், கலாச்சாரங்கள், நாகரிகங்கள் என்றும், மார்க்கம் என்ற பெயரால் புதிதாக உண்டு பண்ணக்கூடிய விடயங்கள் எல்லாம் பித்அத்துக்கள், அந்த பித்அத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள், அந்த வழிகேடுகள் எல்லாம் நாளை மறுமையில் எம்மலை நரகப்படுகொள்பால் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சொற்பொழியின் போதும் மனித சமுதாயத்துக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து ஞாபகப்படுத்தியதை நானும் உங்கள் முன்னால் ஞாபகப்படுத்தியவனாக இத்தகுல்லாஹ். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கிய இஷாவுடைய தொழுகையை தொடர்ந்து கியாமுல் லைலுடைய தொழுகையும் தொழுதவர்களாக அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் பற்றி பேசக்கூடிய, ஞாபகப்படுத்தக்கூடிய அல்லாஹ்வுடைய மாளிகையில் மார்க்கத்தின் சில விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் மூலம் தன்னுடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு அமர்ந்திருக்கிற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த நோக்கத்துக்காக வேண்டி நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தினை பரிபூர்ணமாக அடைந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற மக்களுடைய கூட்டத்தில் எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்து அரை பகுதியை கடந்தவர்களாக இந்த இடத்திலே நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் செல்வந்தர்களும் பலவீனமான ஏழைகளும் என்ற தலைப்பில் ஓரிரு விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பினங்களை விட ஒரு சிறந்த படைப்பினமாக, ஒரு உன்னதமான படைப்பாக இந்த மனித வர்க்கத்தை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறான். அவ்வாறு படைத்துவிட்டு அவர்களை சிறப்புக்குரியவர்களாக இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான். சூரத்துல் பக்கராவை நாங்கள் புரட்டி பார்க்கிற பொழுது 34வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா முதல் மனிதனாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யுமாறு மலாயிக்கமார்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். வஇத் குல்னா லில் மலாயிகதி இஸ்ஜுது லி ஆதம், நாங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலாயிக்கமார்களுக்கு சுஜூது செய்யுமாறு நாங்கள் கூறினோம். ஃபஸஜது, எனவே மலாயிக்கமார்கள் சுஜூது செய்தார்கள் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே பேசுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தான் படைத்த முதல் மனிதனுக்கு சுஜூது செய்யுமாறு கூறிய விடயத்தை நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது எப்படிப்பட்ட மலாயிக்கமார்களுக்கு சொன்னான் தெரியுமா? அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய ஏவல்களுக்கு அணுவளவு கூட மாறு செய்யாத அந்த மலாயிக்கமார்கள், அல்லாஹ்வை எப்போதும் துதி செய்து கொண்டிருக்கிற, வணங்கிக் கொண்டிருக்கிற அந்த மலாயிக்கமார்கள் அல்லாஹ் அல் குர்ஆனிலே தன்னுடைய படைகள் என்பதாக அல்லாஹ் பேசுகிறான். அப்படிப்பட்ட அந்த படையினத்தை அல்லாஹ் சுஜூது செய்யுமாறு கட்டளையிடுகிறாராக இருந்தால் இந்த இடத்தில் இந்த மனித சமுதாயத்தை சிறப்புக்குரியவர்களாக அல்லாஹ் மாற்றி வைத்திருக்கிறான். அப்படி சிறப்புக்குரிய இந்த மனித வர்க்கத்தை இரண்டு பிரிவினராக அல்லாஹ் பிரித்து காட்டுகிறான். ஒரு பிரிவினர் அவனால் சொத்து செல்வங்கள், ஏனைய பொருளாதாரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு அவர்கள் தன் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறேன் என்று எண்ணி தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாகவும்,
மற்ற பிரிவினர் அல்லாஹ் எனக்கு குறைவான செல்வத்தை தந்திருந்தாலும் எனக்கு கஷ்டங்கள் சோசனைகள் பிரச்சனைகள் வருகிற பொழுது அதை ஏதோ ஒரு முறையில் நிறைவேற்றி தருவான் என்ற நம்பிக்கையோடு அந்த தூய எண்ணத்தோடு அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் என்று அல்லாஹ் இரண்டு பிரிவினராக அல்லாஹ் பிரித்து வைத்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் செல்வந்தனாக வாழ்கின்றனாக இருந்தால் அவனுக்கு எதிரான பக்கத்தில் அந்த செல்வத்தின் மீது தேவை கொண்டவனாக ஒரு ஃபகீர், ஒரு ஏழை இருந்து கொண்டே இருக்கிறான். மனிதர்களிடத்தில் சொத்துக்கள் செல்வங்கள் அதிகரிக்கின்றது என்று சொன்னால் அந்த மனிதனுடைய சிந்தனை எவ்வாறு இருக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் தஆலா எனக்கு சொத்துக்கள் எல்லாம் தந்திருக்கிறான், அவன் எனக்கு தந்ததற்கான காரணம் இந்த சொத்து செல்வங்கள் மீது தேவை கொண்டவனாக ஒரு மனிதன் இருப்பான். அவனுக்கு இதிலிருந்து ஒரு பங்கை கொடுக்கிற பொழுது அவன் தன்னுடைய வாழ்க்கையை மேற்கொள்வானா என்ற அந்த எண்ணத்தை சிந்திக்கக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு மாற்றமான முறையில் தான் இன்றைய சமூகத்தினுடைய நிலைமை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்தில் சில விடயங்களை உற்று நோக்குகிற போது சில செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்னமா சொல்கிறார்கள்? நான் கொடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறேன், ஆனால் என்னிடத்தில் கேட்டு வருவதற்கு யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய செல்வந்தர்களும் இந்த சமூகத்தில் இல்லாமல் இல்லை. அன்புக்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த ஒரு மனிதனாவது செல்வம் இல்லாத போது செல்வந்தர்களுக்கு நேரடியாக வந்து கேட்பானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல் ஹயாஉ ஷுஅபத்து மினல் ஈமான், வெட்கம் என்பது ஈமானின் ஒரு கிளை என்பதாக சொன்னார்கள். இவ்வாறு இருக்கின்ற நிலையில் செல்வம் இல்லாத போது செல்வந்தர்களுக்கு நேரடியாக வந்து உங்களுடைய செல்வத்தில் இருந்து ஒரு பங்கை எனக்கு சாருங்கள் என்று கேட்பானா? அன்புக்குரியவர்களை நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடைய வேண்டும், அவருடைய மக்ஃபிரத்தை நான் பெற்றுக் கொள்ள வேண்டும், என்னுடைய சொத்து செல்வங்கள் மீது பரக்கத் ஏற்பட வேண்டும் என்று ஆசைப்படுவானாக இருந்தால், அந்த தூய எண்ணத்தோடு இருப்பானாக இருந்தால் அவருடைய வாய்களால் இவ்வாறான வார்த்தைகள் எல்லாம் சொல்ல மாட்டான். எங்கே ஏழை எளிய முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியாமல் மிகவும் வறுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சகோதர சகோதரிகளை அவர் நேரிலே கண்டு அவர்களை சந்தித்து அவர்கள் இடங்கண்டு அவர்களுக்கு வாரி வழங்கக்கூடியவனாக இருப்பான். ஆனால் இப்படிப்பட்ட நன்மைகளை இட்டுத்தரக்கூடிய செயல்களை நாங்கள் செய்ய மாட்டோம் என்றும் அதற்கு மாற்றமான முறையில் பிரயோஜனங்கள் அளிக்காத வேறு வேறு விடயங்களுக்கு அள்ளி கொடுக்கின்ற, அதன் மூலம் தங்களுடைய நேரங்களை செலவு செய்கின்ற செயலை தாம் செய்வோம் என்ற மமதை பிடித்த கல் நெஞ்சம் கொண்ட அல்லாஹ்வை மறந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற செல்வந்தர்களும் இந்த சமூகத்தில் இல்லாமல் இல்லை. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்கள் தவிர. அன்புக்குரியவர்களே, நாம் ஏழைகளை சாதாரணமாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஒரு ஏழை சகோதரமிடத்தில் யாசகம் கட்டு வருகிற பொழுது நாம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கும் நிலையில் கூட வீட்டுக்குள் இருந்து கொண்டு சிறு பிள்ளைகளை அனுப்பி தந்தை இல்லை தாய் இல்லை, அவர்கள் இருவரும் சில தேவைகளுக்காக வெளியே சென்றிருக்கிறார்கள் எல்லாம் சொல்லி அனுப்புகிறோம். அந்த இடத்தில் நாங்கள் இருந்தால் எங்களுடைய நிலைமை என்ன என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். சில செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், அவரிடத்திலே யாசகம் கட்டு அந்த ஏழை கட்டு போனால் முகத்தில் அடிப்பதை போல இல்லை என்று சொல்லி அந்த வீட்டை விட்டு விரட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவ்வாறு வாசல்கள் அழைக்கப்பட்டு விரட்டப்படக்கூடிய மனிதர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லவ் அக்ஸமு அலல்லாஹ், அல்லாஹ் மீது சத்தியம் செய்த ஒரு விடயத்தை கூறினால் லஅபர்ரஹு, அந்த விடயத்தை அல்லாஹ் அந்த மனிதனுக்கு நிறைவேற்றிக் கொடுக்கிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாங்கள் விளங்கக்கூடிய விடயம் என்ன? அந்த இடத்திலிருந்து அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், என்னை போல இவரை மாற்றி விடுவாயாக என்று பிரார்த்தனை செய்வானாக இருந்தால், அந்த பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுமையாக இருந்தால் எம்முடைய நிலைமை தலைகீழாக மாறிவிடும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஒரு ஏழை முஸ்லிமுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தின் மூலமாக எமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து ஒரு பணக்கார மனிதர் செல்கிறார். அப்போது அருகில் இருந்த சஹாபாக்களிடம் இந்த மனிதரை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என கேட்டபோது சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்கிறார், இவர் மிகவும் மனிதர்களில் பிரபல்யமான ஒரு மனிதர், இவர் பெண் கேட்டால் இவருக்கு திருமணம் முடித்துக் கொடுக்கப்படும், இவர் ஒரு விடயத்தை பரிந்துரை செய்வாராக இருந்தால் அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் மௌனமாக இருக்கிறார்கள். மீண்டும் இன்னும் ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரை கடந்து செல்கிறார், ஒரு ஏழை மனிதர்.
அருகில் இருந்த சஹாபாக்களிடம் இந்த மனிதரை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என கேட்டபோது சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இவர் ஏழை முஸ்லிம்களில் ஒரு மனிதர். இவர் பெண் கேட்டால் இவருக்கு திருமணம் முடித்துக் கொடுக்கப்பட மாட்டாது. இவர் உடையத்தை பரிந்துரை செய்வாராக இருந்தால் அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதாக அல்லாஹுடைய தூதரத்திலே சஹாபாக்கள் சொல்கிறார்கள். அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் முதல் மனிதனை போல வசதி படைத்தவர்கள் முழுமையாக இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் விட இந்த ஏழை மனிதர் தான் மிகவும் சிறந்தவர், மேலானவர் என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான முறையிலே சொல்லிக் காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே 5091வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் கிடையாது. நாம் அனைவருக்கும் இந்த மரணம் என்ற ஒன்றை சுவைச்சாக வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே பேசுகிறான், وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ. உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் உங்களுக்கு ரிஸ்காக வழங்கிவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே பேசுகிறான். எமக்கு எப்போது மரணம் வரும், எந்த இடத்தில் வரும், எந்த நேரத்தில் வரும், எச்சந்தர்ப்பத்தில் வரும் என்று யாரும் நிச்சயித்து சொல்ல முடியாத அடுத்தனோடு நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, எமக்கு எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் சொத்துக்கள் இருந்தாலும் எமது உடம்பில் ஒரு நரம்பு பாதிப்புக்குள்ளாக்கப்படுமாக இருந்தால் அதை நாம் சீர் செய்வதற்கு எவ்வளவுதான் பணத்தை கொட்டினாலும் சொத்துக்களை எல்லாம் விற்றாலும் அல்லாஹ் நாடாமல் நம்முடைய உடம்பில் அந்த பாதிப்புக்குள்ளான நரம்பை நாம் சீர் செய்ய முடியாது. அல்லாஹ் நாடினாலே தவிர நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் சிறிதாக இருந்தாலும் அது அல்லாஹுக்காக கொடுக்கப்பட்டிருந்தால் அவருடைய கூலி நாம் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே பெரிதாக பெறலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இத்தகின் நார வலவு பிஷிக்கி தம்ரா, ஒரு ஈச்சம்பழ துண்டையாவது கொடுத்து நீங்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அன்புக்குரியவர்களே, தர்மங்கள் கொடுக்கிற பொழுது நாம் அல்லாஹுக்காக கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுக்கிற பொழுது நாளை மறுமையில் அல்லாஹ் அதற்கான கூலியை நாம் எதிர்பாராத அளவுக்கு பெரிதாக்கி தருவான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் ஏழைகளுக்கு உதவ வேண்டும். அவர்களுக்கு நாம் எம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் எமது உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்வோம். எனவேதான் வாழ்கிற காலத்தில் நல்லவர்களாக வாழ்வோம். இந்த உலகை விட்டு பிரிகிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவோடு என்னுடைய உயிரும் உங்களுடைய உயிர்களும் இந்த உலகை விட்டு பிரிய வேண்டும். அந்த கடைசி ஆசைக்காய், அந்த கடைசி இலட்சியத்துக்காய் இந்த பூமியிலே வாழ்வோம். நாளை மறுமையில் நமக்கு சொர்க்கம் இருக்கின்றது, சொர்க்கத்தின் சந்தோஷங்கள் இருக்கின்றது. அல்லாஹுக்காக வேண்டி மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன், உலக சந்தோஷங்கள், ஆடம்பரங்கள், கேளிக்கைகள் எல்லாம் கொஞ்சம் தியாகம் செய்வோம், தவிர்த்து கொள்வோம். நாளை மறுமையில் எமக்காக வேண்டி தயார்படுத்தி வைத்திருக்கிற அந்த உயரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் முத்தகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்களோடு வலம் பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين في كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.